அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சபாநாயகர் அப்பாவு மீதான அதிமுகவின் நம்பிக்கையில்லா தீர்மானம் திங்கட்கிழமையன்று எடுத்துக் கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சபாநாயகர் அப்பாவு மீதான அதிமுகவின் நம்பிக்கையில்லா தீர்மானம் திங்கட்கிழமையன்று எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சியினரை நீண்ட நேரம் பேச அனுமதிப்பதில்லை என சபாநாயகருக்கு எதிராக அதிமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்தி. வணக்கம் கார்த்தி, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். அதிமுக தரப்பிலிருந்து சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வருகிற திங்கட்கிழமை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று சபாநாயகர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் இன்றைய தினம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் துறை ரீதியான மானிய கோரிக்கைகள் எந்தெந்த தேதியில் தாக்கல் செய்வது என்பது தொடர்பாக ஒரு அலுவல் ஆய்வுக்குழு கூட்டமானது நடைபெற்றது. அந்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது இந்த குறிப்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் தரப்பிலிருந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் சபாநாயகர் மீது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை திங்கட்கிழமை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்வதாக சபாநாயகர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக அந்த எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் பேசும் பொழுது அவர்களுக்கு கூடுதலாக நேரம் ஒதுக்காமல் சபாநாயகர் இருட்டடிப்பு செய்வதாக அதிமுக தரப்பிலிருந்து தொடர்ந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பாகவும் அதே நேரத்தில் எதிர்க்கட்சியை சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் எம்எல்ஏக்கள் முன்னாள் சட்டமன்ற முன்னாள் அமைச்சர்கள் ஆகியோர் பேசும் பொழுது அவர்களுடைய அந்த பேச்சு நேரடியில் ஒளிபரப்பு செய்யப்படவில்லை என்ற அந்த ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. இது போன்ற இந்த இரண்டு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து சபாநாயகர் அவர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானமானது அதிமுக தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற கட்சியை பொறுத்தவரை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்தால் அதனை 1/3 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கும் பட்சத்தில் அதனை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் வருகிற திங்கட்கிழமை இதனை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்கிறார்கள். சபாநாயகர் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் எண்ணிக்கைக்கூடிய முறையில் திங்கட்கிழமை அன்றைய தினம் எம்எல்ஏக்களுடைய வாக்கெடுப்பானது நடத்தப்படும். அதாவது சபாநாயகர் அவர்களுடைய மீது அதிமுக தரப்பிலிருந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு தொடர்பாக எண்ணிக்கைக்கூடிய முறையில் அந்த பகுதி வாரியாக வாக்கெடுப்பானது நடத்தப்படும். அதில் அவர்களுக்கு பெரும்பான்மை வாக்கு பெரும் பட்சத்தில் சபாநாயகர் அவர்கள் மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சபாநாயகர் அவர்களுக்கு அந்த எதிரான அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பில்லை. ஏனென்றால் 66 எம்எல்ஏக்கள் மட்டுமே அதிமுக தரப்பில் இருக்கிறார்கள். எனவே அந்த வாக்கெடுப்பில் அந்த தீர்மானமானது தோல்வி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தோல்வியுற்ற பின்னர் இந்த தீர்மானமானது முடிவுக்கு வைக்கப்படும். அந்த அடிப்படையில் தான் சபாநாயகர் மீது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில்லா தீர்மானமானது திங்கட்கிழமை எடுத்துக் கொள்வதாக சபாநாயகர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்.